இப்போ வந்து ஒரு 4 பார்ட்டிஸ் இருக்காங்க. இந்த 4 பேர்ல யாரு 2026ல ஆட்சியை பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்படி டிக் பண்ணிடலாமா? விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசியிருக்காரு, விஜய் மாநாட்டுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சில சர்ச்சைகள்லாம் எழுந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி பேசக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லையா? மற்ற கட்சிகளும் வந்து இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். 75 வருஷம் கட்சி வச்சிருக்க அந்த கட்சிகளுக்குமே தப்பு நடக்கிறப்போ புதுசாக வரவங்களும் நடக்கிற சகஜம் தான். 4 பேருக்குமே எதுவுமே கொள்கையிலே எனக்கு கரெக்டான உடன்பாடு எதுவுமே இல்லை, அதனால கிடையாது. நான் பர்டிகுலர் சப்போர்ட் பண்ணது பிஜேபி. வேற எந்த வகையில பிஜேபி வந்து இந்த 4 கட்சிகளை தவிர உயர்ந்த நிலையில இருக்கு? இப்போதைக்கு மக்கள் மத்தியில பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026ல யாரு ஆட்சியை பிடிக்க போறா, யாரு அடுத்த தமிழ்நாடோட சிஎம் அப்படின்றதுதான். இதுல மக்களோட சப்போர்ட் யாருக்கு, அவங்க என்ன மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்கன்றத வாங்க மக்கள் கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதுல ஒரு 4 பார்ட்டிஸ் இருக்காங்க. இதுல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? டிக் பண்ணலாமா? ஓகே, டிவிகே. ஒய் டிவிகே? பேசிக்காக தளபதி ஃபேனு, ப்ளஸ் வந்து இவர் வருவார்னு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டாங்க. அவங்க கொள்கைகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். பட் அவர் வந்து நல்லது பண்ணுவார்னு தோணுது. நான் மதுரை திருமங்கலத்துலேருந்து வந்திருக்கேன். திருமங்கலம் தளபதி ரசிகர் மன்றத்தில் நான் இருக்கேன். ஸோ ஒரு ஆஃப்லைனில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ சிஎம் சாருக்கு வந்து என்ன பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக அவர் வரணும், வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நான் எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ அவரோட கொள்கைகள்லாம் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்கா இல்லை, ரொம்ப வீக்காக தான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுறாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரீசெண்டாக மதுரையில் நடந்த மாநாட்டில் மட்டும்தான் அவர் ரிப்ளை மட்டும்தான் பண்ணார். இன்னும் கொள்கைகள் அவர் ஒன்றும் தெளிவாக சொல்லலை. அவர் கொள்கைகள் வந்து முதர்ந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு இலங்கை மீனவர்கள் வந்து இறந்து போனப்போ அவர் பண்ண விஷயங்கள், காவிரி பிரச்சனைக்கு வந்தப்போ, இப்போ அனிதா இறந்தப்போ, எல்லா இடங்கள்லையுமே அவர் கொள்கைகளை வந்து நம்ம பதிச்சிருக்காரு. இப்போ ஒரு மேடையில் வந்து விக்கிரவாண்டியில் பேசுனதை விட இங்கே கம்மியாக தான் பேசியிருக்காரு. அவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரிப்ளை தான் கொடுத்துருக்காரு தவிர்த்து இந்த கொள்கை ரீதியாக அவர் இன்னும் இறங்கலை. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, நம்பிக்கையில் இருக்கும். கொள்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. இனி போக போக பொறுத்தா இருக்கு. இப்போ வந்து நீங்களே சொன்னீங்க விக்கிரபாண்டியில பேசுற அளவுக்கு இங்க வந்து அவர் வந்து நான் அவ்வளவா பேசல அப்படின்னு. ஆனா இங்க அவர் வந்து கரண்ட் அஃபேர் பத்தி அவ்வளவா பேசல, எதுவுமே அவர் அதை பத்தி பேசல. பிளஸ் வந்து நிறைய இஷ்யூலாம் நடந்திருக்காங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க, தண்ணீர்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா அங்க அது எல்லாமே இல்ல, லேக் ஆஃப். பிளஸ் வந்து 2 டெத்து கூட நடந்துச்சு. அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் அரசியலுக்கு வந்து அதெல்லாம் தொடரும்னு நினைக்கிறீங்களா இல்லை நின்றும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் கத்துக்கிறது தானே. இப்போ நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் நமக்கும் அந்த அடி விழ தான் செய்யும். ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மற்ற கட்சிகளும் வந்து இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். 75 வருஷம் கட்சி வச்சிருக்க அந்த கட்சிகளுக்குமே தப்பு நடக்கிறப்போ புதுசாக வரவங்களும் நடக்கிறது சகஜம் தான். அதுக்கடுத்து நடக்காம இருக்கிறத வச்சு தான் இந்த கட்சி இருக்குமா இல்லையான்றதை பொறுத்து இருக்கு. எல்லாமே கத்துக்கிறத வச்சு தான் இருக்கு. இதை அவர் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா ஃபியூச்சர்ல அவர் கொஞ்சம் கரெக்டாக வந்துருவாரு நான் நம்புறேன். இதுல வந்து ஒரு 4 பார்ட்டிஸ் இருக்காங்க. இதுல வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்படியே டிக் பண்ணிருக்க பார்ப்போம். ஏன் வந்து சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இங்கே சரக்கு நிறையா விற்று கொஞ்சம் இதாகி இருக்கு. நம்ம அண்ணன் வந்து பனை மரத்தில் ஏறி முக்கியமான போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அவங்க பக்கத்து மாநிலத்தில் கல் இதெல்லாம் ஈஸியாக, ஏன்னா உடம்புக்கு நல்லது. இது சாராங்கிறது உடம்பு கெட்டது. ஸோ இது அதே கம்பேர் பண்ணுறோம், இது ஓகே. ஸோ அண்ணன் இதுக்காக போராடுறாங்க. நம்ம பசங்களாம் வந்து மாடு வளர்க்குற கொஞ்சம் தீவிரமாக இருப்போம். நம்ம எங்களுக்காக அண்ணன் மலை மாடு வச்சு போட்டி இப்போ நல்லா போராட்டம் பண்ணி மடையில் மாடு வைக்க போகிறாங்க. அதனால் எங்களுக்கு சீமான் அண்ணன் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதா இருந்தாலும் தெளிவாக பேசுவார். அரசியலுக்கு அவர் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுத்த 2026ல ஆட்சியை பிடிச்சிருவாரா? ஆட்சியை பிடிப்பார்ல, ஏதாச்சும் ஒரு சீட்டு கூட அண்ணன் பிடிச்சிடணும், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க இப்படி சொல்றீங்க, இப்போ மாடுகள் வச்சு மாநாடு நடந்ததெல்லாம் நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க யாருமே பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். நாங்க அதை கலந்துக்கலன்னு எங்களுக்கு வருத்தமாக இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு 4 பார்ட்டிஸோட இது இருக்கு. இதுல வந்து யாரு 2026ல ஆட்சியை பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? டிக் பண்ணீங்களா? சரி, ஓகே. ஒய் டிஎம்கே? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 பெரிய கட்சிக்கு மத்தியில் தான் போட்டி நடக்க போகுது. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் டிவிக்கெல்லாம் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து டிஎம்கே தான் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மகளிருக்கு உண்டான மகளிர் தொகை, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இலவச பஸ், இந்த மாதிரி நிறைய பொருளாதாரத்திலையும் இப்போ வந்து தமிழ்நாடு வந்து 10% முன்னேறி இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி ஆளுங்கட்சி தான் திருப்பியும் ஆட்சி பிடிக்கும். இப்போ அவர் நடத்துற ஆட்சி வந்து மக்களுக்கு திருப்தி அளிக்க கூடியதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு மனிதனுக்கு வந்து
எது கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. பட் ஆனால் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 60% சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து முன்னாடி இருந்த ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியில நிறைய லேக் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருப்பி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்த கட்சி வந்து அந்த மாதிரி நடக்காம இருக்கு. ஸோ அதனால எல்லா கட்சி வந்தாலும் அவங்களோட இதை பண்ணதான் செய்வாங்க. பட் ஆனால் மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு உண்டான திருப்தியான ஆட்சி இருக்கு இந்த ஆட்சி. இப்போ வந்து ஒரு 4 பார்ட்டிஸ் இருக்காங்க. இதுல வந்து யாரு 2026ல ஆட்சியை பிடிப்பாங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிக் பண்ணிடலாமா அப்படியேவும்? சரி, ஓகே. ஒய் என்டிகே? இது மாடு வளர்க்குறான் செய்கிறான். இது இப்போ நம்மலாம் பேசுகிறோம். இது வந்து மாடுக பேசாது செய்யாது. நம்ம வந்து இப்போ மாடுகளுக்கு ஓட்டுக்கு போடுறாங்க. நம்ம தமிழோட பாரம்பரியத்தை ஒரு பறைசாட்டுறாரு. இப்போ எப்படி விவசாயம், ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி பணம் ஏறுறது, கல் குடிக்கிறது, நம்ம தமிழோட எல்லாத்தையுமே அவர் வச்சிருக்காரு. ஆட்சிக்கு வராமல் ஏதாவது தம்பி சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வராமல் நிறையா இது பண்ணுறாரு செய்கிறாரு. அதைத்தான் நம்ம கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கணும். நம்ம இளைஞர்கள் கொஞ்சம் அவர் ஊக்கப்படுத்தணும். இப்போ போராட்டம் வந்துச்சு ஜல்லிக்கட்டுக்கு. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணாங்க, செஞ்சாங்க. அதுக்கு நம்ம தலைவர் முன்னாடி இருந்து இப்ப யாரா கட்சிக்காரங்க வரல, நம்ம தலைவர் முன்னாடி வந்தாரு. அதுவும் இல்லாம இப்ப மாட்டுக்கு ஒரு மாநாடு நடத்தினாரு, பெரிய அளவுல மாநாடு நடத்தினாரு, செஞ்சாரு. நாங்க தேனி மாவட்டத்துல மலையில மாடு மேய்க்கணும். நாங்க போலீஸ்காரங்க அடிச்சு பத்தி விட்டாங்க. நாங்களும் போராட்டுக்கு போய் மாடு போராட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப இது பண்ணாங்க போலீஸ்காரங்க. மாடு மேய்க்க கூடாது, மலையில மேய்க்க கூடாது, அப்பின்னு ரொம்ப பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டு பால் இல்லைன்னா, ஒரு நாள் பால் இல்லைன்னா என்ன ஆகுது? அதே மாட்டுக்காண்டி நல்லா போராடுறாரு. எப்பயுமே நம்ம சீமானே. இப்ப வந்து அவரு விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிருக்காரு, விஜய் மாநாட்டுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசிருக்காரு அப்படின்னு சில சர்ச்சைகள்லாம் எழுந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி பேசக்கூடாதுல்ல, அது தப்பு இல்ல. எப்பயுமே ஒரே மாதிரி, எப்பயுமே யார்கிட்ட ஒரே கரெக்டா பேசணும். அதே கரெக்டா இருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 பார்ட்டிஸோட இமேஜ் இருக்கு. இதுல வந்து நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க? 2026ல யார் ஆட்சி பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? என்டிகே. ஒய் என்டிகே? அவர் வந்து படிக்கிறவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது விவசாயத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன மாதிரிலாம் படிப்புக்கும் விவசாயத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? விவசாயத்துக்கு வந்து இது நிறையா உதவி பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி உதவிலாம் பண்ணியிருக்காங்க? இது விவசாய நிலங்களில் ஃப்ளாட் போட வேணாம் தடுக்கிறாங்க. அப்புறம் இது விவசாயத்துக்கு நிதி உதவிலாம் பண்ணியிருக்காங்க. ஹைபிரிட் இது யூஸ் பண்ணாமல் நாட்டு விதைகளை யூஸ் பண்ணணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயத்தை இது மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நிறையா போராட்டம் பண்ணிக்கிறாரு. இங்கே வந்து ஒரு 4 பார்ட்டிஸ் இருக்காங்க. இந்த 4 பேர்ல 2026ல யாரு வந்து ஆட்சியை பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? டிக் பண்ணிடலாமா? ஓகே சார், ஏன் 4 பேருமே இல்லை? 4 பேருக்குமே எதுவுமே கொள்கை இதுலேயே கரெக்டான உடன்பாடு எதுவுமே இல்லை. அதனால கிடையாது மேடம். அதாவது கூட்டணி இதுலேயும் ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, ஆனால் அவங்க வந்து கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய திட்டம் நிறைவேறுச்சுன்னா பப்ளிக் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இதான் என்னுடைய கருத்து. இந்த 4 பேர் தவிர வேற யார் சார் ஆட்சியை பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? ஆட்சி கூட்டணி ஆட்சி நடக்கும் மேடம். பட் யார் முதலமைச்சருங்கிறத அந்த கூட்டணி அமைச்சது முடிவு ஒன்றும். பட் இது வரைக்கும் இப்போ ஃபிக்ஸடாக யாரும் இன்னும் முடிவு ஒன்றும் இல்லாத. நீங்க பர்டிகுலரா யார் சார் சப்போர்ட் பண்ணுவீங்க? பர்டிகுலர் சப்போர்ட் பண்ணது பிஜேபி. இப்போ வந்து அவங்களோட கொள்கைகள் வந்து இவங்களோட கொள்கைகளை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மாக அவங்களோட கொள்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கரெக்டாக மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வேற எந்த வகையில பிஜேபி வந்து இந்த 4 கட்சிகளை தவிர உயர்ந்த நிலையில இருக்கு சார்? அதாவது அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுப்பான கட்சி வந்து பிஜேபி மட்டும்தான். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து பிஜேபி தான் வந்து கனவுகள் வந்து நினைவாகும். இப்போ வந்து ஒரு 4 பார்ட்டிஸ் இருக்காங்க. இங்க வந்து இந்த 4 பேர்ல யாரு 2026ல ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 யாராவது ஒரு ஆள் தானே பிடிக்க முடியும். 2 பேரும் கூட்டணி அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ 2 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்றீங்க? வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இல்லாத மாதிரி தெரியும். ஆனா போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான வாய்ப்பு இருக்கு. டிவிகேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிவிகேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியும் டிவிகே தலைவரே சொன்ன மாதிரி ஒரு கருத்துலாம் வெளிவந்துச்சு. அப்புறம் எப்படி சார் நீங்க இவங்க 2 பேர் தான் கூட்டணி அமைச்சு இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஆட்சியை பிடிப்பாங்கன்ற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவிகே வந்து தனிச்சே அவங்க போட்டியிட்டாலும் வாக்குகள் வந்து பிரியும். இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ சீட்ஸ் வராங்க அப்படின்னா, இப்படி இவங்க எல்லாம் பிரிஞ்சு போட்டிட்டாங்கன்னா அதுல வந்து இந்த தொங்கு சட்டமன்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பாயிரும். அதனால வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணா இவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வர சீட்ல இப்ப கூட்டணி இல்லைனாலும் சப்போஸ் எலெக்ஷன் நெருங்குறப்ப வந்து கூட்டணி இருக்கும். அப்படி இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமும் கூட்டணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்க 2 பேரும் கூட்டணி அமைக்கலன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க 2 பேர்ல? நான் ஏடிஎம்கே, இப்ப டிவிகே சொல்றேன். டிவிகே ஏன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னாடி இப்போ ஒரு யூத்தோட சப்போர்ட் இருக்கு.
இல்லைன்னு சொன்னால் அவங்க சினிமாவில் இருந்து வந்ததுக்காக காரணம் இல்லை. இப்போ இருக்கிற யூத் வந்து சினிமா செலிபிரிட்டியும் பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்க புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ அந்த காலத்தில் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நாலேஜபிள் பர்சன் தான், எல்லாருமே எஜுகேஷன்லேருந்து தான் வராங்க. இப்போ டிவிக்கே வந்து எல்லாருமே வந்து இந்த ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தெரியும். இப்போ இங்கே வந்து ஒரு 4 பார்ட்டிஸோட இமேஜஸ் இருக்கு. இதில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? 4 பேரும் கிடையாது, நான் பிஜேபி. ஓகே, நீங்கள் இந்த 4க்குமே சப்போர்ட் பண்ணலன்னா வேற யாருக்கு சப்போர்ட்? மோடிக்கு தான் சப்போர்ட். ஓகே, அவங்களோட ஆட்சி இப்போ வந்து நல்லபடியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மோடி ஆட்சியா நல்லபடியா இருக்கும், இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது சார், எல்லாருக்குமே பொதுவானது. அப்படின்றப்போ அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பா இருந்தா ஓகேவா சார்? அப்படி சொல்றேன். உங்களுக்கு வந்து 100 நாடு இருக்கு. முஸ்லீம்களுக்கு 65 நாடு இருக்கு. சைன மதத்துக்கு ஒரு 2 நாடு இருக்கு. இந்து மதத்துக்கு இருக்கிறது ஒரே நாடு. அதையும் பிரிக்க பாக்குறாங்களே. நேபாளம் இந்துங்கிறோம் அதையும் மாற்றி வச்சிருக்காங்க. இருக்கிற இந்து நாட்டில் நம்ம 80 கோடி இந்துக்கள் இருக்காங்க. முஸ்லீமும் கிறிஸ்டின் நிம்மதியாக வாழ்ற இடம் தான் இந்தியா தான். அது காரணம் நம்ம மோடி தான். இப்போ பிஜேபியோட ஆட்சி வந்தா திருப்படியும் இது வந்து இந்துக்களுக்கான நாடா மாறுன்றீங்களா? மாறணும். இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கணும். இது வரைக்கும் உலகத்தில் எத்தனை நாடு இருக்கு? இந்துக்களுக்கு ஏதாவது நாடு இருக்கா? அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்துக்கள்னு போர்வையில் நீங்க வேற மதத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க. அந்த போர்வையில தான் எல்லா பேரும் இருக்கீங்க. திராவிடம் இப்படிதான் இருக்காங்க. எல்லா பேரும் அந்த போர்வையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த போர்வையில தான் ஓட் பேங்கி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பேரை சொல்லி ஓட்டு வாங்குறாங்க அவங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இதுல வந்து ஒரு 4 பார்ட்டிஸோட இது இமேஜஸ் இருக்கு. இதை வந்து நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? டிக் பண்ணிடலாம், அப்படியே டிக் பண்ணிடலாம், அப்படியே டிக் பண்ணுங்க. ஓகே, ஏன் டிவிக்கே? எப்பயுமே 2 பேர் இருக்காங்க. சரி, இந்த தடவை மாற்றி பார்க்கலாம்ல, அதனால. ஓகே, மாற்றி பார்த்தா ஆட்சி நல்லபடியாக அமையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அமையும். யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட்லாம் இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக வருவார். அவர் தான் வருவார், வந்து நல்லா தான் பண்ணுவார். நீங்கள் ஓட்டு போட்டால் விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுங்க. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான். ஃபர்ஸ்ட் ஓட்டே விஜய் அண்ணாக்கு தான். விஜய் அண்ணா வந்தால் அவங்ககிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ண சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்ன பண்ண சொல்லுவீங்க? அவங்க வந்து நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்க, விஜய் அண்ணா வந்துட்டார் சிஎம்மா, அவர்கிட்ட நீங்கள் போய் பேச போறீங்க, என்ன வந்து மக்களுக்கு நல்லது பண்ண சொல்லுவீங்க? விவசாயிங்க கடன்லாம் தீர்த்து வைக்கணும், அது மாதிரி எஜுகேஷனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், அப்படி ஏதாச்சும் கேட்பேங்க்கா. இப்போ வந்து ஒரு 4 பார்ட்டிஸோட இமேஜஸ் வந்து இங்கே இருக்கு. இதில் வந்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்படியே டிக் பண்ணிடலாமா? அதே ஃப்ரேமில் தான் நின்றுங்க. ஒய் டிவிக்கே? ஏன்னா அவர் வந்து நல்லது பண்ணுவார் நினைக்கிறோம். அவர் பேசலே ஒரு வெறித்தனம் தெரியுது. அப்போ போது சிஎம் ஆயிட்டாருன்னா அவர் தான் நல்லது பண்ணுவார். இப்போ வந்து 2026 அப்போ நீங்கள் வந்து டிவி கேட்க சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆமாம். இப்போ வந்து அவர் வெறித்தனமாக பேசுறாரு அப்படின்றீங்க. அவர் முன்னாடியும் கொஞ்சம் சினிமாவில் இருக்கும்போது அவர் வந்து அப்படிதான் பேசினாரு. அவர் சினிமாவோட பேச்சு பாணியே அப்படிதான் பேசுவார். அப்போ வந்து சினிமாவில் பேசுறது தான் அப்படியே அரசியலில் பேசுறாருன்னு இருக்கீங்களா? அரசியலுக்கும் சினிமாவுக்கும் அவருக்கு வந்து டிஃபரெண்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் பேசி எப்படி உச்சத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி அரசியல் பேசி உச்சத்துக்கு வந்துருவாரு. அவர் ஆட்சிக்கு வந்துட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவர் வந்து எந்த நல்லதும் மக்களுக்கு பண்ணலனா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, முழுசா நம்பிக்கை இருக்கு. யாருக்கா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். நீங்க இப்போ மாநாடுக்கு போய் பாத்தீங்களா? மாநாட்டுக்குலாம் சரி, ஓகே. மாநாட்டில் வந்து அவர் வந்து கரண்ட் இஷ்யூஸ் பத்திலாம் நிறைய பேசல, ஒரு கம்மியான டியூரேஷன்ல தான் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அரசியலுக்கு இந்த பேச்சு போதுமா? மாநாட்டிலே அவர் நிறைய பேசிட்டாரு. இப்போ இந்த மாநாட்டு வந்து சும்மா மதுரை ரசிகர்காண்டி வச்சிருக்காரு. இதுவே போதுங்கா. ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே பார்த்தோம்னா வெறித்தனமா இருந்துச்சு. இது சும்மா செகண்ட் பார்ட் தான். அவரை பார்க்கும்போது என்னன்னா அந்த சினிமா பாணியில ஓடி வந்து ஒரு ரசிகர்களை பாக்குற மாதிரி அப்படிதான் பாக்குறாரு தவிர ஒரு பாமர மக்களை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஓடி வந்தா அவங்க மேல ஏறி நிறைய இஷ்யூலாம் ஆச்சு. அதை பத்தி நான் நினைக்கிறேன். அது வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரி ஓடி மேல வரக்கூடாது, அவங்க மீறி வந்துட்டாங்க. அதுல இருந்து இதாயிருக்கு. அவர் மேல வச்சிருக்க அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ வந்து ஒரு 4 பார்ட்டிஸோட இது இருக்கு. இதுல வந்து யாரு 2026 ஆட்சியை பிடிப்பா நினைக்கிறீங்க? டிக் பண்ணிடலாமா? ஓகே, ஏன் என்டிகே? அரசியல் வந்து மனிதனுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து உயிர்களுக்கும் அப்படின்னு சொல்லி பேசுற ஒரே ஆளு சீமான் தான். இப்போ கூட ரீசெண்டா மரங்களுக்கு மாடுக்கு மாநாடு போட்டு அனைத்து உயிர்களுக்கும் பேசக்கூடிய ஒரே ஆளு. அதனால இப்போ வந்து அவர் அதை பத்தி அவரோட கொள்கைகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவரோட ஸ்பீச்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. தமிழகத்துல அந்த 4 பேத்துல அவரை தவிர வேற யாருக்கு இருக்காது, அவருக்கு தான் அப்படி இருக்கு. ஓகே, இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசினாரு, விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு பேசினாரு. அவரு அது வந்து கரெக்ட் நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு வந்தவர் திருப்பி அவர் அப்படிதான் அப்ரோச் பண்ணுவாரு? இப்போ வரைக்கும் அவரு திரும்ப தம்பின்னு தான் சொல்றாரு. இப்பயுமே தம்பி தான் அவரு. அரசியல் கொள்கையை வச்சு எங்களுக்கு வந்து அவரு சரியா வரல, கொள்கை ரீதியா தான் எதிர்க்குமே தவிர கடைசி வரையும் தம்பின்னு தான் சொல்லுவாரு. அந்த மாடுகள் மாநாடா இருக்கட்டும், மரத்துக்கு இதுவா பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு நிறைய அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை இன்னும் வந்து ஒரு காமெடியனா தான் பாக்குறாங்களா, இல்ல அவரை வந்து ஒரு சிஎம் மக்கள் ஏத்துக்குவாங்களா அடுத்து வந்தா? ட்ரோல் பண்றவங்க வந்து கேட்டீங்கன்னா, மாடு ட்ரோல் பண்றோம் அப்படின்னா காலையில அவங்க நம்ம அந்த பால் குடிக்கிறது, மாடை வச்சு பல பயன் இருக்கு, கறி சாப்பிட்றவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களோட பதில் இருக்காது. ட்ரோல் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, இவங்க முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பாங்க.